ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். மனுகுலம் பாவம் செய்து தேவனோடு உள்ள உறவை இழந்து போய் பரிசுத்த வாழ்க்கையை விட்டுவிட்டு மரணத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டது. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கைவிடப்பட்ட மனுக்குலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ளது. நாம் பிதாவாகிய தேவனோடு நல்லுறவு கொள்ளும்படியான மிக பெரிய கிருபையை பெறுகிறோம். பிதாவிடம் செல்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே, வேறே வழி இல்லை. இது இடுக்கமானதும் கடினமானதும் ஆகும். இந்த வழி பூர்வ வழி என்று பரிசுத்த வேதம் கூறுகின்றது. இயேசு வந்த பின்புதான் இந்த வழி உண்டானது. பிதாவையும் பிதாவின் காரியங்களையும் பிதாவின் ராஜ்யத்தையும் அறிவிக்கவே இயேசு வந்தார். இயேசு போதிக்கிற சத்தியம் பிதா எல்லோரும் பாவத்தில் விழுந்து மரணத்துக்கு உள்ளானதினால் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் நித்தியம் வரையில் கொண்டு சேர்க்கவும் நியமிக்கப்பட்டவரே இயேசு கிறிஸ்து. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்து நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். அவருடைய மரணத்தினால் நாம் ஜீவன் அடைந்திருக்கிறோம். ஜீவன் அடைந்த நாம் அவரை பின்பற்றுகிற போது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். பரிசுத்தமான வழி இயேசு கிறிஸ்துவினால் பிதாவிடத்தில் சேர்க்கும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. இயேசுவின் வழியாய் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசையிட்டு போவதில்லை. அங்கே துஷ்ட மிருகமும் இல்லை, துர்சிந்தனையும் அங்கே இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடனே கூட உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். ஜெபம் செய்வோம். எங்களை கண்மணி போல காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, மெய்யான வழியாகிய உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தல்லுங்க. ஆண்டவரே, பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் வழி தெரியாமல் தடுமாறுகையில் எங்களுக்காக ஜெபிக்கும் தேற்றுவாளனுக்காகவும் நீர் அருளும் உமது தெய்வீக வழிநடத்தலுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உலக இச்சைகள் எங்களை கரைப்படுத்தாமலும் தீய செயல்களை செய்யாமலும் மற்றவர்களின் சமாதானத்தை நாங்கள் கெடுக்காமலும் முடிந்தவரை எல்லாரிடமும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் பசி பட்னியிலிருந்தும் வறுமை வேதனை துன்பங்களிலிருந்தும் பிரிவினைகளிலிருந்தும் சண்டைகளிலிருந்தும் விலக்கி காக்கப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் சாலை விபத்து ஏற்படாதவாறு காக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் செயல்படவும் கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்து மகிழ்வாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும் சகல தீமைக்கும் இச்சைகளுக்கும் விலக்கி தங்களை காத்து கொள்ளவும் பள்ளி பேருந்துகளில் பயணம் செய்கிற பிள்ளைகள் விபத்தின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பை முடித்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தந்தள்ளவும் திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி ஆசீர்வதித்திடவும் பேர்காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பேர் உண்டாகவும் நெடுங்காலமாய் குழந்தைக்காக தவிப்போர் வாழ்வில் அந்நாளை ஆசீர்வதித்த தேவன், ஆகையிலை ஆசீர்வதித்த தேவன், சுனேமியாவை ஆசீர்வதித்த தேவன் தாமே அற்புதம் செய்து மகிழ பண்ணவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் பாவ சாப கட்டுகளிலும் மூட பழக்கங்களுக்கும் விலக்கி தங்களை காத்து கொள்ளவும் ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் ஊழல், லஞ்சம், பயங்கரவாதம், தீவிரவாதம் இல்லாத தேசத்தை உருவாக்கிட கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். பசுதாவியானவர் கிரியை செய்வீராக. ஊழியர்கள், மிஷனரிகளின் பிள்ளைகளின் படிப்பின் தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்கள் தங்கும் விடுதிகளில் சாட்சியாய் வாழவும் ஊழிய எல்லைகள் விரிவடையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், அதற்கேற்ற பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் உள்ள குற்றங்குறைகளையும் எங்கள் குறைகளையும் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.